அப்படின்னா பிதா அங்கே மேலே எந்த கஷ்டமும் படாமல் அவர் சொகுசாக மேலே ஒரு இடத்துல உட்காந்துருப்பாராம். இந்த மக்கள் படுற பார்த்துட்டு அவர் பிள்ளை அனுப்பிவிட்டுறவர் ஒரு நல்ல பிதாவாக இருப்பாரா? அப்படின்னா நீங்கள் போதிக்கிற பிதா யார்? நீங்கள் போதிக்கிற பிதா வந்து பிசாசு. ஏன்னா பிசாசுக்கு தான் அது கவலை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, மேக் மிஷன் ஒரு சேனல் இருக்கு. அதுல என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அந்த மேக் மிஷன்ல இருக்கிறவரு அவர் ஒன்லி ஜீசஸ் குரூப் போல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்துக்கு புறம்பா நிறைய காரியங்களை யூடியூப்ல வெளியிட்டு திருத்துவக்காரர்கள் வந்து அந்தி கிறிஸ்து, ஒன்லி ஜீசஸ் குரூப் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நாங்கள் வேதத்துல இருந்து சொல்றோம் கரெக்டு அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே வேதத்துல இருந்து என்ன சொல்லுதுன்றது, வேதத்தை ப்ராப்பரா படிச்சவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வேதத்தை ஒழுங்கா படிக்காம தன்னுடைய அனுபவத்துல இன்னும் 4 பேர் சொன்னாங்கன்ற அனுபவத்துல பேசுறவங்க எல்லாம் இப்படிதான் வந்து அந்தி கிறிஸ்து போல எல்லாவற்றையும் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ வேதத்தின் படி எது கரெக்டான உபதேசம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு யூடியூப் சேனல்ஸ்ல போனீங்கன்னா நிறைய இருக்கு. அந்த நிறைய இருக்கிறதுல பார்க்கும்போது நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா, ஒருவேளை யெகோவா மட்டுமே கடவுளா இருக்குமோ, இல்ல ஒருவேளை இயேசு கிறிஸ்து மட்டுமே கடவுளா இருக்குமோ, இல்ல பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே கடவுளா இருக்குமோ அப்படின்னு நீங்க திங்க் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல ஒரே தேவனை குறித்துதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அவர் 3 ஆழ்த்தத்துவங்களை செயல்படுறதா சொல்லியிருக்கு. அது எப்படி 3 ஆழ்த்தத்துவங்களை செயல்படுறதா சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆழ்த்தத்துவம் அங்க மென்ஷன் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதே போல 3 ஏகம் அப்படின்னு மென்ஷன் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் ஏக இறைவன் தான். அந்த இறைவன் செயல்படுகிற விதம், ஆக்கல், காத்தல், அழித்தல் என்கிற முத்தொழிலையும் நாம பார்க்கும் பொழுது அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை வேதம் தெளிவாக காட்டுகிறது. வேதம் சொல்லுகிற அந்த உபதேசத்தை விட்டுட்டு அவங்களுக்கு தோணுனதை, அவங்களுடைய முன்னோர்கள் சொன்னதை அதை பிடிச்சு கொண்டு ஒன்லி ஜீசஸ் அப்படின்றது தப்பு. அதே போல யெகோவா விட்னஸ் அப்படின்னு சொல்றதும் தப்பு. அப்ப எது உண்மையான உபதேசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 ஏகம் தாங்க கரெக்டான உபதேசம். வேதத்தை முழுமையா பார்க்கணும். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாக்களுக்கு பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தேவன் திருவுளம் பற்றிருக்கிறார். அப்போ தேவன் திருவுளம் பற்றினதை நம்ம வந்து பங்கு பங்கா வகை வகையா இருக்கிறது எல்லாவற்றையும் அலசி ஆராயும் போதுதான் நீங்க வந்து 3 ஏகத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவிலும் மகேந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த வீடியோவில் எதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் என்றால், திருத்துவம். எல்லா கள்ள போதனைகளுக்கும் ஒரு மூல கள்ள போதனை, எல்லா கள்ள போதனைகளுக்கும் ஒரு பேஸே வந்து திருத்துவம் தான். திருத்துவத்தை ஒருத்தர் போதிக்கிறார் என்றால் அவர்கள் வந்து அத்தனை பேரும் அந்தி கிறிஸ்து. அதை நாம் விரிவாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். திருத்துவத்தில் வந்து பிதா நமக்காக பூமிக்கு வரல, மாறாக அவருடைய மகன் பக்கத்து சீட்டில் உட்காந்துருந்தவர் தான் வந்தார் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நூதனமான போதனை தான் நம்ம திருத்துவ போதனை அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து வாங்க மகேந்திரன் ஐயா, எப்படி திருத்துவம் கள்ள போதனை, அதாவது பிதா வரல பக்கத்து சீட்டுக்காரர் தான் வந்தாரு, எவ்வளவு கிண்டலா பேசுறீங்க. ஆனா வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து 40 நாள் அளவும் அவர்கள் சீடர்கள் இடத்துல அவரு எல்லாவற்றையும் பேசி அவர்களுக்கு விவரித்து காண்பித்து பிறகு எடுத்துக்கொள்ளப்பட்டு வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்தார் என்று வேதம் சொல்லுது. சோ வேதமே அவர் வந்து வலது பாரசத்தில் உட்கார்ந்தார், பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்தார், தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன சொல்றீங்க? பக்கத்து சீட்டுக்காரர் வந்தாரு. அப்ப பக்கத்து சீட்டுக்காரர் வந்தாருன்றதை நம்ம ஒத்துக்கிறீங்களா? நீங்க பிலீவ் பண்ற மாதிரி நாங்க பிலீவ் பண்ணல. நீங்க வந்து 3 நம்பர் வேற வேற, அவர் கடவுள் இல்ல, 3ஆம் நபர், 2ஆம் நபர், 1ஆம் நபர் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. நாங்க சொல்றது அப்படி இல்லை. தேவன் தான், ஒரே தேவன், ஒரே தெய்வம். ஆக்சுவலா தெய்வம் சொல்றதா ரைட் வேர்டு. ஒரே தெய்வம் 3 ஆழ்த்தத்துவமாய் செயல்படுகிறார். பிதாவாக, குமாரனாக, பரிசுத்தாவியானவராக 3 ஆழ்த்தத்துல செயல்படுகிறார். அதனாலதான் அவர் பிதாவா இருந்து கொண்டு தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் அப்படின்றது.
அதற்காக அவரே வரல, அவர் இன்னொரு ஆளை வச்சார், அப்படி இல்லை. அவரே பிரிந்து குமாரன்றது அது ஒரு அந்த ஆழ்த்தத்துவத்துக்கான நாமம். பரிசுத்த ஆவியானவர், ஆவியானவர் கண்களுக்கு தெரிய மாட்டார், தெரியாத நிலையில இருக்கிறதுனால அவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த நிலையில நம்முடைய இருதயத்துல வாசம் பண்ணும்படியா அப்படி அனுப்புறாரு. சோ இப்படி கடவுள், ஒரே கடவுள் 3 ஆழ்த்தத்துவத்துல 3 நபர்த்துவராய் செயல்படுகிறார். அது எப்படி 3 நபர்த்துவ ஒருத்தரா இருக்க முடியும்னா அதுதாங்க தெய்வீகம், தேவத்துவம். தேவத்துவம்னே இந்த வேர்டு பைபிள்ல இருக்கு. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். பிதா வேற, இயேசு கிறிஸ்து வேற, பரிசுத்தாவியானவர் வேறனா எந்த இடத்துலலாம் வேத வசனத்துல பிதா பேசியிருக்காரு, எந்த இடத்துலலாம் ஆவியானவர் பேசியிருக்காரு, எந்த இடத்துலலாம் இயேசு கிறிஸ்து பேசியிருக்காருன்னு பிராக்கெட் போட்டு எங்களுக்கு வீடியோல சொல்லுங்க. மேக் மிஷன் சேனலுக்கு நான் பதில் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, வேதத்தை தெளிவா படிச்சு எனக்கு PhD வரையும் நான் பண்ணிட்டு இருக்கேன் பைபிள்ல. அதனால பைபிள்ல என்ன சொல்லுதுன்றத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கீங்க. இந்த ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸ் எல்லாரும் வாங்க, என்ன சொல்றதை கேளுங்க, எது உண்மைன்றதை எடுத்துக்கோங்க. வேதம் என்ன சொல்லுதோ அதை எடுத்துக்கோங்க. இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க இந்த கதை சொல்றது இதெல்லாம் கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, வேதம் ஒண்ணு சொல்லி அதை நம்ம வேதத்தின்படி எடுக்காவிட்டா நமக்கு விடிய காலத்து வெளிச்சம் கிடையாது. அதனால வேதம் என்ன சொல்லுதோ அதை 100% நீங்க எடுத்துக்கங்க. ஒருவேளை நான் கூட போய் சொல்லலாம், ஆனா வேதம் ஒரு நாளும் போய் சொல்லாது. வேதத்தை நம்ம சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்ற வசனம் சொல்லப்பட்டிருக்குல்ல, அந்த வசனத்தினுடைய சத்தியத்தை நீங்க அறியணும். எல்லாரும் இந்த வசனத்தை கோட் பண்ணி சத்தியம் சொல்றாங்களான்னா இல்லை. ஏன்னா சத்தியம் என்றால் என்னன்னே அவங்களுக்கு தெரியல, சத்தியம்னா யாரு அப்படின்றது தெரியல. சோ இப்போ எல்லா விஷயத்தையும் ஒரே வீடியோல சொல்லணும் முடியாது. ஆனா இந்த மேக் மிஷன் கேள்வி கேட்டதுக்கு மட்டும் நான் பதில் சொல்றேன். போக போக கேள்விகள் எழுப்பும்போது நான் கண்டிப்பா உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்றேன். பிதா நமக்காக மாம்சமாயினார், தேவன் மாம்சமாகி வந்திருக்காருங்கிறத தெளிவாக சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. உடனே நீங்க கேள்வி கேட்பீர்கள், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அல்லவா? அப்படின்னு பாருங்க, வசனமே டைரக்டாக சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அல்லவா அனுப்பியிருக்கார், அப்படின்னா அவர் வரல அப்படின்னு நீங்க எடுக்கக்கூடாது. ஏனென்றால் அங்க பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பின்னு வரல, புரியுதா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனே தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் குமாரனுக்கு நம்ம நிறைய அன்லாக் பண்ணணும். என்ன மேக் மிஷன் ஐயா, அன்லாக் பண்ணுங்க, நிறைய அன்லாக் பண்ணுங்க. அங்க 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதா இருக்குது, பிதா மாம்சத்தில் வெளிப்பட்டதா சொல்லல, புரியுதுங்களா? இதேதான் யோவான்லயே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அப்ப அங்க சொல்லப்படுகிற தேவன் என்ன, இங்க சொல்லப்படுகிற தேவன் என்னன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுல தெளிவா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார் அப்படின்றது. சோ நீங்க வேதத்துக்கு புறம்பா எதையாவது சொல்லி மக்களை ஏமாத்தலாம் நினைக்காதீங்க. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, 3 ஏக தத்துவம் மட்டும்தான் போதிக்குது. என்ன 3 ஏகம் அப்படின்னா, தெய்வம் ஒருவர், அவர் 3 ஆழ்த்தத்துவத்துல செயல்படுறார். ஏன் 3 ஆழ்த்தத்துவத்துல செயல்படுறாருன்ற ரீசன் உங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் ப்ராப்பரா படிக்கணும். தெய்வம் ஏன் 3ஆக செயல்படுறதா இருக்கு, அதுக்கு ஒரு 3 லா இருக்கு. அந்த லா எல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு இதெல்லாம் புரியும். இதெல்லாம் தெரியாம நீங்க என்ன பண்றீங்க, வேதத்துல அப்படி போட்டு குழப்பிக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து தெய்வமா அப்படிங்கிறதா? எஸ், இயேசு கிறிஸ்து தெய்வம். பிதா தெய்வமா? எஸ், பிதா தெய்வம். பரிசுத்த ஆவியானவர் தெய்வமா? எஸ், பரிசுத்த ஆவியானவர் தெய்வம். அது எப்படி இப்படி 3 பேர் வந்திருக்கு, 3 ஆழ்த்தத்துல வந்த நபரா? எஸ், 3 ஆழ்த்தத்துல ஆதியிலிருந்தே செயல்படுகிறார்கள். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா இன்னும் நல்லா படிக்கணும். எனவே உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரே லைன்ல சொல்றேன். ஆதியிலே வார்த்தையா இருந்த தெய்வம் தேவை ஏற்பட்ட பொழுது பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் 3 ஆழ்த்தத்தில் பிரிந்து அவர் ஆக்கல், காத்தல், அழித்தல் என்கிற முத்தொழிலையும் செய்கிற தெய்வம் தான் நம்முடைய ஒரே தெய்வம். அவர் ஒருத்தர் தான், ஆனா 3ஆ பிரிந்து செயல்படுகிறார். எதுக்காக 3ஆ பிரிந்து செயல்படுறாருன்னா 3 காரணங்கள் உண்டு. எந்த ஒரு காரியத்தையும் 2 அல்லது 3 வாக்கியனாலே நிலைவரப்படும் அப்படின்னு 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல 1 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின்படி எந்த ஒரு காரியத்தையும் 2 அல்லது 3 சாட்சி வேணும். அப்போ தேவன் ஒருத்தர் இருக்காருன்றதுக்கு சாட்சி வேணும். ஏன்னா தேவனை ஒருவனும் ஒரு காலத்திலும் கண்டதில்லை, காணக்கூடாதவர் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது தேவனை வெளிப்படுத்த தேவனே 3ஆக பிரிந்து செயல்படுகிறார். இது முதல் காரணம். 2வது லா என்ன சொல்றார்? ரத்தம் சிறுதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்போ தூய்மையான ரத்தம் சிந்தப்படணும். அந்த தூய்மையான ரத்தம் தெய்வத்துக்கு மட்டும் தான் இருக்கு. அதனால தெய்வம் என்ன பண்றாருன்னா, அவரே 3ஆக பிரிந்த தெய்வம் குமாரன் என்கிற ஆழ்த்தத்துவம் இந்த உலகத்துக்கு வந்து
மரித்து ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பரிசில் உட்கார்ந்தாருன்னு இருக்கு. ஓகேங்களா? இது 2வது காரணம். ஏன்னா தெய்வம் மரிக்க முடியாது, மரிக்க கூடாது, ஆனா மரிச்சு ஆகணும். இந்த ஒரு கட்டாயத்துக்காக அவர் ஆதியிலிருந்தே 3ஆய் செயல்படுகிறார். சோ இது லா 2. 3வது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெய்வம் சாகாமை உள்ளவர். சாகிறவர் தெய்வமா இருக்க முடியாது. அப்போ சாகாமை உள்ளவராகவும் இருக்கணும், மனிதனுக்காக சாகவும் செய்யணும். இப்படி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனை அவர் எப்படி ஹேண்டில் பண்ண பாருங்க. அதுதான் தேவ ஞானம், தெய்வத்தினுடைய மகத்துவம். அவர் அந்த 3ஆக பிரிஞ்சதனுடைய இன்னொரு நோக்கம் என்னன்னா, அவர் சாகாமை பிதாவாக இருக்கிறார், குமாரனாய் இந்த உலகத்துக்கு வந்து மரிக்கவும் செய்கிறார். அப்போ உயிரோடு இருந்து கொண்டு மரிக்கிறார். மரித்ததும் தெய்வம், உயிரோடு இருக்கிறதும் தெய்வம். அதனாலதான் இவர் இங்க இருந்து கொண்டே பிதாவே ஏன் என்னை கைவிட்டு கேட்கறதும் இதுதான். நிறைய இடத்துல இந்த 3 ஆழ் தத்துவத்தையும் ஒரே சீன்ல சொல்லப்பட்டிருக்கும். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா வேதத்தை நல்லா ப்ராப்பரா தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொல்ற இந்த 3 ஏகம் என்கிற இந்த ஒரு சப்ஜெக்ட், முதல் சப்ஜெக்ட் பிடிஹெச்ல எங்க காலேஜ்ல சொல்லி தராங்க. ஸோ இது எதுக்காக சொல்லி தராங்கன்னா, இதை நம்ம தெரிஞ்சுக்கலன்னா, தெய்வீகத்தை தெரிஞ்சுக்கலன்னா நம்ம குழம்பி ஒரு ஒன்லி ஜீசஸாவோ இல்லை எகோவா விட்னஸாவோ நம்ம மாறி கடவுளுடைய தெய்வீகத்தை மறுதளிக்கிறவங்களா மாட்டோம், வேதத்தை மறுதளிக்கிறவங்களா மாட்டோம். வேதம் தெளிவா இருக்குங்க. இயேசு பிதாவினுடைய பிள்ளை, பிதா தம்முடைய பிள்ளையை அனுப்பினார், தம்முடைய பிள்ளையை எழுப்பினார், தம்முடைய பிள்ளையை அபிஷேகம் பண்ணினார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் கூட இதுல சொல்லுது. இதெல்லாம் நீங்க போய் பாருங்க, நிறைய விஷயம் இருக்கு சொல்லலாம். இந்த வீடியோல நிறைய சொல்லலாம், டைம் இல்லை, நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். வேற வழி இல்லை. நீங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும், வசனத்தோட சொல்லணும் தான் எனக்கு ஆசை. வசனங்கள் ஏராளமான வசனங்களுக்கு நான் ஒன்னொன்னா சொல்றேன். லெனின் பெரிய கள்ளப்போதகன், அது இது லெனின் கிறிஸ்தவத்திற்கு எதிராக வந்து விட்டார், அப்படியே வந்துட்டான், லெனினை வந்து குற்றஞ்சாட்டிக்கிட்டு சென்று செல்வார்கள். இவர்களும் லெனினும் ஒன்றுதான். கடவுளுடைய ஒரிஜினாலிட்டியை காமிக்காதவன் அவனும் ஆட்டோமேட்டிக்காக கடவுள் இல்லைன்னு தான் போதிக்கான். அப்படித்தானே? ஒருத்தன் கடவுள் இல்லையோ அவன் டேரக்டாக சொல்லிட்டு போயிடறான் கடவுள் இல்லைன்னு. அவனை விட டேஞ்சர் நீங்கள் தான், திருத்துவக்காரர்கள் தான். ஏன்னா இவங்க கடவுளுடைய ஒரிஜினாலிட்டியை மறுதளிக்கிறார்கள். அவர் வரல, இன்னொருத்தர் வந்திருக்காருன்னா அப்படின்னா நீங்கள் வேற ஒரு கடவுளை காமிக்கிங்க. அதாவது வேற ஒரு கடவுளை காண்பிப்பதும் கடவுளே இல்லை என்று ஒருத்தன் சொல்வதும் ரெண்டும் ஒன்று தான். அது வேறொரு கடவுளை ஒருத்தன் காண்பிக்கின்றான் என்றால் அவனும் மறைமுகமாக கடவுள் இல்லை என்று தான் கூறுகிறான். அப்படின்னா கடவுளுடைய தன்மை, ஒரிஜினாலிட்டியை யார் யார் காண்பிக்கவில்லையோ அவன் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே கடவுள் இல்லைன்னு தான் போதிக்காங்க. ஆக மொத்தத்தில் லெனின், திருத்துவக்காரர்கள் எல்லாருமே ஒன்று தான். பிதா வேற, இயேசு கிறிஸ்து வேற, பரிசுத்தாவியானவர் வேறனா எந்த இடத்துலலாம் வேத வசனத்தில் பிதா பேசியிருக்காரு, எந்த இடத்துலலாம் ஆவியானவர் பேசியிருக்காரு, எந்த இடத்துலலாம் இயேசு கிறிஸ்து பேசியிருக்காருன்னு பிராக்கெட் போட்டு எங்களுக்கு வீடியோவில் சொல்லுங்கள். பிராக்கெட் போட்டு தானே சார் சொல்லிட்டா போச்சு. சரி, வேதத்துல எந்தெந்த இடத்துல எல்லாம் பிதாவுக்கு தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன், பரிசுத்தாவியானவருக்கு தேவன் அப்படின்னு வருதுன்றத வசனத்தை நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா அந்த டிஸ்பிளேலயே போடுறேன், பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், அதே பிதாவுக்கு கர்த்தர், குமாரனுக்கு கர்த்தர், பரிசுத்தாவியானவருக்கு கர்த்தர்ன்னு சொல்ற வசனத்தை எல்லாம் நான் சொல்றேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஒவ்வொன்றும் பொறுமையா வாசித்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். பார்க்கலாமா? இயேசுவுக்கு தேவன் அப்படின்ற ஒரு வசனம் எங்க இருக்குன்னா, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 1 யோவான் 5:20, அப்போஸ்தலர் 20:28. சோ இயேசுவை தேவன் அப்படின்னு எங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அதே போல பரிசுத்த ஆவியானவரை எங்க தெய்வம், யார் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்போஸ்தலர் 5:3-4 வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:16 வாசிங்க. நெக்ஸ்ட், பிதாவுக்கு தேவன் எங்க சொல்லப்பட்டிருக்கிறதுனா 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 1:1 வாசிங்க. இந்த இடத்துல பிதா அப்படின்னு தெளிவா காட்டியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், பிதாவை கர்த்தர்னு எங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 3:22 வாசிங்க. சங்கீதம் 2:7 வாசிங்க. இயேசு கிறிஸ்து கர்த்தர் எங்க சொல்லப்படுறது? லூக்கா 2:11, அப்போஸ்தலர் 2:17, பிலிப்பியர் 2:11. பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் எங்க சொல்லப்பட்டிருக்குது? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அப்போஸ்தலர் 16:4 சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 3:5 சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இவ்வளவு வசனத்தை நான் கோடிட்டு காட்டிருக்கேன். இதெல்லாம்
மூவரையும் தேவன் என்றும் மூவரையும் கர்த்தர் என்றும் வேதம் சொல்லுகிறது. அப்போ 3 ஆழ்தத்துவத்துல தேவன் செயல்படுகிறார்ன்றதுக்கு இதை விட ஒரு சாட்சி வேற ஒண்ணும் இல்லைங்க. வேதம் தான் தெய்வீகத்துக்கு சாட்சி. நான் சொன்னேன், எங்க பாஸ்டர் சொன்னாரு, எங்களுக்கு தெரிஞ்சவர் சொன்னாரு, எங்க குரூப்ல பேசிக்கிட்டாங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. வேதத்தை கொண்டு வேதத்திலிருந்து தரப்படும் வெளிச்சம் தான் வெளிப்பாடு. ஸோ எல்லாமே வேதமான்றதை பார்க்கணும். நான் சொன்னாலும் கேட்கக்கூடாது, யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது, வேதத்துல சொல்லப்படுதான்னு பார்க்கணும். நானும் வேதத்தை படிச்சுதான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கேன். கிண்டல் அடிக்கணுன்றது என்ன நோக்கம் இல்லை. ஆனா நீங்க ராங் டாக்டரின் சொல்லிட்டு இருக்கீங்க. இதனால மக்கள் நிறைய பேரு பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே பொய்யன்ட்டு 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல இருக்கு. நான் வேணா உங்களுக்காக வாசி காட்டுறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் தான் தேவன் அவனில் நிலைத்திருக்கிறார். அப்போ இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் இல்ல அப்படின்னு சொல்ற நீங்க இயேசுவில் தேவனில் நிலைத்தில்ல. அதுக்கு முன்னாடி வசனம் பாருங்க. பிதாவானவர் குமாரனை உலக ரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். அப்போ யோவான் எல்லாரும் சாட்சிடுறாங்க, பிதாவானவர் இயேசு கிறிஸ்து உலக ரட்சகராக அனுப்பினார். அதனாலதான் வந்து வேதத்தை நம்ம ஒழுங்கா வாசிக்கணும். வேதத்தை வாசிக்காம நமக்கு தெரிஞ்சது நமக்கு சொன்னவங்களை வச்செல்லாம் பேசக்கூடாது. வேதத்துல இருக்கா, நிறைய வசனம் இருக்கிறப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இல்ல இன்னொரு வசனமும் வாசிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். அப்போஸ்தலர் இல்ல நான் வந்து இந்த வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த பிதா தேவன் அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக 1 கொரிந்தியர்ல இருந்து வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. பாருங்க, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாகிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் உண்டு. அப்போ பிதானும் உண்டு, இயேசு கிறிஸ்துவனும் உண்டுன்றத இங்க தெளிவா சொல்லப்படுகிறது. அதே மாதிரி கலாத்தியர் 1:1 நான் வாசிக்கிறேன் பாருங்க. கலாத்தியர் 1:1 என்ன சொல்லுவாரு? மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நானும். பவுல் அப்போஸ்தலன் இங்க தெளிவா சொல்றாரு. பவுல் அப்போஸ்தலன் தான் நீங்க சொன்னீங்கல்ல, பவுல் அப்போஸ்தலருக்கு வந்து பயங்கரமா வெளிப்பட்டாரு, உடனே அவர் ஒரே தேவன் வந்துட்டாரு, அவரே இது பண்ணாரு. அந்த பவுல் தாங்க எழுதுறாரு. அந்த பவுல் என்ன எழுதியிருக்காரு பாருங்க, என்ன எழுதியிருக்காரு? மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும். அப்ப இயேசு கிறிஸ்து அவரை எழுப்பினவர் பிதாவாகிய தேவன்றதையும் தெளிவா சொல்லியிருக்காரு. அதனால வேதத்துல எல்லாரும் கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க, அவங்க அறிஞ்சபடி தெளிவா சொல்லியிருக்காங்க. நீங்க தான் குழப்பறீங்க. பிலிப்பு பத்தி பேசுறீங்கள, பிலிப்பு வந்து முதல்ல டவுட்டா இருந்தா, அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டா ஒரே தேவன் மாம்சத்துல வந்தாருன்னுட்டு பிதாவை காட்டுறோம்னு கேட்டார்ல. அதே இடத்துல பாத்தீங்கன்னா பேதுருவும் பாத்தீங்கன்னா, என்னை யார் என்று இந்த ஜனங்கள் நினைக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து கேட்கும் போது அவர் சொல்லுவாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு அறிக்கை பண்ண உடனே இதை உனக்கு மாம்ச ரத்தம் வெளிப்படுத்தல, இதை பிதா உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், பரலோகத்திலிருந்து உனக்கு வெளிப்பாடு வந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்போ பேதுருவும் கரெக்டா தான் சொல்றாரு. சோ இயேசுனுடைய சீடர்கள் யாரும் கிறிஸ்துவ குறித்து தவறா போதிக்கல, பிதாவாகிய தேவனை குறித்து தவறா போதிக்கல, குமாரனாகிய கிறிஸ்துவ குறித்து தவறா போதிக்கல, பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வத்தை குறித்து தவறா போதிக்கல. இப்போ இருக்கிற வாழ் நாட்கள்ல இருக்கிற நீங்கள், இந்த ஒன்லி ஜீசஸ் அண்ட் யெகோவா விட்னஸ், இந்த 2 டீமும் வந்து வேதத்துக்கு புறம்பா போதிச்சிருக்குது. வேதத்துல இருந்து ஒரு சில வசனங்களை மட்டும் வச்சுட்டு வேதம் தேவன் ஒருவர்னு சொல்லுது, அதே வேதம் தேவன் 3 ஆழ்த்தத்துல செயல்படுகிறார்னு சொல்லுது. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, என்டையர் வேதத்தை நீங்க வாசிக்கும் பொழுதுதான் இதை புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா நாங்க படிக்கிற காலேஜ் பேரை சொல்றோம், அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு அது நல்லபடியா புரிய வைக்கும். டிவைன் பைபிள் யூனிவர்சிட்டியில படிங்க, ரெக்கமெண்டேஷன் பண்றேன். ஏன் அப்படின்னா அதுல படிச்சுதான் நான் தெளிவடைஞ்சேன். ஸோ இதை ஏன் நான் இப்போ சொல்றேன் அப்படின்னா,
ஒரு ஈகோலாம் கிடையாது. எவ்ரி ஒன் ஷுட் நோ தி ஜீசஸ் கிரைஸ்ட். ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பியவராகிய இயேசு கிறிஸ்துவ அறிவதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து யாருன்னு நீங்க அறிந்து கொள்ளணும். தெய்வம் ஒருவர், தெய்வம் என்கிறவர் ஒருவர். அவர் 3 ஆழ்த்தத்தோடு செயல்படுகிறார். எதற்காக 3 லா சொல்லியிருக்கேன். என்னென்ன லா சொல்லியிருந்தேன்? எந்த ஒரு காரியத்துக்கும் 2 இல்ல 3 சாட்சி வேணும். அதனால அவர் 3ஆக செயல்படுகிறார். ஏன்னா கடவுளை ஒருவன் ஒரு காலத்திலும் கண்டதில்லை, காணக்கூடாதவர் இருக்கு. காணக்கூடாத தேவன் இருக்கிறாருன்றது சாட்சி வேணும்னா கண்டவன் தான் சொல்ல முடியும். 3 சாட்சி வேணும்ல. அதனாலதான் அவரே பிரிஞ்சு தன்னை சாட்சி கொடுக்கிறார். அதனாலதான் நான் பிதாவை குறித்து சாட்சி கொடுக்கிறேன், பிதா என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. நான் போய் வேறொரு தேற்றவாளர் இருப்பார், அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பாருன்னு இருக்காரு, என்னிலிருந்து எடுத்து உரைப்பாருன்னு. அப்போ 3 பேர் சாட்சி கொடுக்குறாங்க, தேவன் ஒருத்தர் உண்டு என்று. அதனால அவர் 3ஆய் செயல்படுறார். ஆனா 3 பேரும் ஒருவர் தான். அதனாலதான் 3 பேருக்கும் தேவன், 3 பேருக்கும் கர்த்தர் வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன். ஸோ நிறைய விஷயம் இருக்குங்க, சொல்ல நிறைய இருக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 3 hour கூட பத்தாது இந்த என்டையர் சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு. ஆனா நாங்க ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்றோம். ஏன்னா இந்த மேக் மிஷன் யூடியூப் தானே எதை வேணா சொல்லலாம். அப்புறம் இந்த ஒன்லி ஜீசஸ்ல சொல்லி ஒன்றும் யூஸ் இல்லை. நம்மளே பிதாவை மறுதளிக்கிறோம், வேதத்தை மறுதளிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை மறுதளிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா பரிசுத்த ஆவினா என்ன, பரிசுத்த ஆவியானவரை என்னென்ன, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சாதான் வேதம் கம்ப்ளீட்டா புரியும். இந்த அடிப்படையான தெய்வம் ஒருவர், தெய்வீக 3ஆக செயல்படுகிறது. அவர் 3 ஆழ்த்தத்துவத்தில் செயல்படுகிறார். பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும் செயல்படுகிறார் என்றது தெரியலன்னா வேஸ்ட். ஏன் அப்படி சொல்றாரு? இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்து 40 நாளுக்கு அப்புறம் பரமேறி போய் பிதாவின் வலது பாசத்துல உட்கார்ந்தாருன்னு இருக்குல்ல. அதுக்கப்புறம் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு இருக்காருல்ல. நான் போய் வேறொரு தேற்றவாளரை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களுக்குள் இருந்து உங்களை வழிநடத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. அந்த வேறொரு தேற்றவான பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர், அவர் உங்களுக்கு சகலத்தையும் சத்தியத்திலே போதிப்பார் அப்படின்னு சொல்லி இருக்குதுல்ல. அப்போ வேதம் சொல்லுகிறதையே மறுதளிக்கிறீங்க. அவரே வேறொரு தேற்றவாளன் அனுப்புவேன்றாரு. ஏன் அவரே சொல்லிக்கலாம், நான் போய் நானே வருவேன், நான் தான் அங்கிருந்து வந்தேன், நான் தான் இறந்துட்டேன் அப்படின்னு வரேன். இது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிண்டல் பண்றதுக்குன்னு இல்லை. அவர் ஒரு அழுத்தத்துல இருந்தா அவர் செத்துட்டார். அவர் 3ஆ இருக்கிறது தான் தேவன் உயிரோடு இருந்து கொண்டு தெய்வம் மறிக்கிறார். தெய்வத்தால் முடியாதது ஒன்றும் இல்லைன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். தெய்வீகத்தை மனுஷனோடு கம்பேர் பண்ணக்கூடாது. மனுஷனை உருவாக்கும் பொழுதே அவர் 3ஆக தான் இருக்காரு. நீங்க ஆதியாகமத்துல போய் பாத்தீங்கன்னாலே தெளிவா இருக்கும். அதிலே போட்டிருப்பாரு, இவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்த பிறகு இவன் நம்மில் ஒருவனை போல ஆனான் தான் இருக்குதாங்க. என்ன போல ஆயிட்டான் அப்படின்னு சொல்லவே இல்லை. நம்மில் ஒருவனை போல ஆனான். மனுஷன் நம்மில் ஒருவனை போல ஆனான் 3ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல. அப்போ ஈவன் அவர் படைக்கும் போதே மனுஷன் எப்படி படைக்கிறாரு? தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் படைப்போமாகன்னு சொல்லிதான் படைக்கிறாரு. அவர் ஒருவரில் மூவர், மூவரும் ஒருவர். இப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த வேதத்தை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா, 3 ஏகத்தை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா, அவர் ஒருவரில் மூவர், மூவரும் ஒருவர். எதற்காக அப்படி செயல்படுகிறார் என்றால், அவருடைய ஆக்கல், காத்தல், அழித்தல் என்கிற முத்தொழிலும் செய்கிற ஒரே தெய்வம். இத புரிஞ்சுக்கங்க. ஒரு தெய்வம் செத்துட்டாருன்னா அவ்வளவுதான், அவர் கதை சாப்டர் ஓவர். நீங்க சொல்ற ஒரு ஆழ்த்தத்துல தான் இருப்பாரு அப்படின்னா, இப்ப 3ஆ வந்திருக்காரு, அங்க இருக்கிறதா இங்க வந்துட்டாருன்னா அங்க யாரும் இல்லையா? இங்க இருக்கிற இறந்துட்டாருன்னா அப்புறம் வேற யாரு? நான் உங்க கூட இருப்பேனாரு, அப்புறம் எப்படி வந்தாரு? நான் போயிட்டு உட்காந்துட்டேன்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் இருக்கேன். பிதாவின் வலது பாசத்தில் வீட்டு இருக்கிறாரு, ஸ்தேவன் பாக்குறானே பிதாவின் வலது பாசத்துல இருந்து நிக்கிறாருன்னு இருக்க. நிக்கிறது உட்கார்றது எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். அப்ப இங்க இருக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்குள் வாசம் செய்வார்னு சொல்லியிருக்கேன். நானும் பிதாவும் வசனம் மூலமாக முடித்து வாசம் செய்வோன்றது யோவான்ல இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா வசனம்னா என்ன, ஆவினா என்ன, ஆவியானவர்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் உங்களுக்கு இதெல்லாம் புரியும். சரி, எனவே இந்த வீடியோவின் நோக்கம் 3 ஏக தெய்வம் தான் ரைட்டான டாக்டரின் ஆஸ் பர் பைபிள். நான் பைபிள் காலேஜ்ல PhD 3rd year படிக்கிறேன். ஏன் இவ்வளவு டீட்டெயில் கொடுக்குறேன்னா, நானும் இதே போல உங்களை போல கேட்டு யாரோ சொன்னதை வச்சு சொல்லலை. நான் ப்ராப்பரா படிக்கிறேன், அதனால உங்களுக்கு சொல்றேன். நிறைய வசனம் இருக்கு, அதெல்லாம் சொல்லலாம். அதை சொன்ன மாதிரி 3 hour போகும். 3 hour யாரும் உட்காந்து யூடியூப்ல பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால போக போக நீங்க கேள்வி கேட்க எல்லாம் பதில் சொல்லலாம், தப்பே கிடையாது. பட் புரிஞ்சுக்கிறது வேதத்தை ஆராயும் போது இது எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய வரம் இருக்கணும். வரம் இல்லாதவன் தேவனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இயேசு கிறிஸ்து யார் என்று தெரிஞ்சுக்குது
பிதா ஒருவனுக்கு தன்னை வெளிப்படுத்தாவிட்டால் குமாரன் யார் என்று அறிய மாட்டான். குமாரன் யார் என்று ஒருவனுக்கு பிதா வெளிப்படுத்த தெரியாதுன்னு சொல்லப்படுது வேதத்துல. அப்போ எதையுமே பிதா வெளிப்பாடு கொடுக்கணும் குமாரன் யார் என்று. அதனால இதெல்லாம் ஈஸியா தெரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது. பட் எனிவே, நீங்க சொன்னது தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க மனம் திரும்பினீங்கன்னா கேள்வி கேளுங்க, பதில் சொல்றோம் வேதத்துல இருந்து. இல்ல நான் சொல்றதுதான் கரெக்டுன்னு கள்ள போதனை போதிச்சு நாங்க அப்படிதான் பண்ணுவோம்னு பண்ணா பண்ணிட்டு போங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, வேதத்தை படிச்சு நான் மட்டும் எனக்குள்ள வச்சுக்கூடாது, மற்றவங்களுக்கு சொல்லணுன்ற ஒரே நல்ல இடத்துல தான் சொல்றேன். நீங்க தவறா போதிக்கிறீங்க, மாத்திக்கொள்ளுங்க. நிறைய பேர் தவறா போதிக்கிறாங்க. ஏன்? உங்களை போலதான் ஜஸ்வின் கூட. நான் ஜஸ்வின்க்கும் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி, வெயிட் பண்ண வீடியோ போடக்கூடாதுன்னு. அவங்கள பாரு நம்மளும் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா இன்னைக்கு யூடியூப்பை திறந்தாலே கல்ல போகுதுன்னு, யூடியூப்பை திறந்தாலே அற்புதம் அடையாளம் எல்லாமே அகெயின்ஸ்ட் வேதம் தான். அதுல இந்த ஜஸ்வின்றவரு எடுத்து காட்டினாலும் ஜஸ்வினும் நீங்களும் ஒன்றுதான். ஏன்னா ஒன்லி ஜீசஸை ஃபாலோ பண்றீங்க, அது வேதத்துக்கு அகெயின்ஸ்ட். இது ஒண்ணு மட்டும்தான் உங்களுக்கு குற்றம் இல்லை, அடிப்படையே தப்புன்னா மத்த எல்லாமே தப்பா தான் மாறும். நீங்க சொன்ன மாதிரிதான் சொன்னீங்கல்ல, தெய்வீகத்தை மறுதளிக்கிறவன் எவனும் பொய்யன். அது யாரா இருந்தாலும், ஒன்லி ஜீசஸ் இருந்தாலும் யெகோவா விட்னஸ் இருந்தாலும், திரியேகம் வேதம் போதிக்கிறது. இதை புரிஞ்சுக்கணும்னா என்டையர் பைபிளை வாசிக்கணும். அது எப்படின்றத நான் வசனங்கள்லாம் கோடிட்டு காட்டிருக்கேன், அந்த வசனங்கள்லாம் வாசித்து பாருங்க, உங்களுக்கு அது வெளிப்படுத்தும். ஏன் வசனத்தை வாசிக்கணுன்றதுக்கே ஒரு ரூல் இருக்கு தெரியுமா? கடவுள்ன்றமே அந்த கடவுள் எப்படி இருக்காரு? அவர் வார்த்தையா இருக்காரு. ஆதியாகமம் யோவான் 1:1 பாருங்க. அந்த வார்த்தை தான் தெய்வம். அது என்ன வார்த்தைன்றெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணிதான் உங்களுக்கு புரியும். அந்த வார்த்தை தான் தெய்வம்னா, தெய்வம் மூன்றாக செயல்படுகிறதுக்கு காரணமே அந்த வார்த்தை. அந்த வார்த்தையானவர் தான் தெய்வம்னா, இந்த வேதம் தான் தெய்வம், தெய்வம் தான் வேதம். ஸோ இந்த வேதத்தை தான் நம்ம நேசிக்கணும், வாசிக்கணும், தியானம் பண்ணணும், தேடணும் அப்படின்னு வச்சிருக்காரு. தேடி தேடி வாசிக்கிறவங்களுக்கு தான் இது புரியும். தேடாம யாராவது கதை சொல்லுவாங்க, அதை கேட்டு போலான்னுங்கிறவங்களுக்கு இது புரியாது. நானும் இங்க வந்து கதை சொல்றதுக்கு வரல. வேதத்தை வாசிங்க, தேசிங்க, தேடுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யூஸ் யுவர் சிக்ஸ் சென்ஸ் சேனல். நான் உங்கள் ஆர்ஜே. இந்த சேனலில் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ தொடர்ந்து கேட்க அந்த பெல் பட்டனை மறக்காமல்